மெட்ராஸ் மெக்கானிக்கல் இன்ஸ்டியூட்டில் வந்து நான் 2023 வந்து ஜாயின் பண்ணேன். நம்மளுக்குன்னு ஒரு ஸ்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்து ஜாயின் பண்ணேன். ஃபஸ்ட்டு இருந்ததோட இப்போ வந்து எங்களுக்கு நல்லாவே கொஞ்சம் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ப்ராக்டிகல் டெஸ்ட் டேட் வந்து என் பேர் சதீஷ்குமார். நான் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம். வந்து ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாவில் தான் பார்த்தேன் மெட்ராஸ் மெக்கானிக்கல் இன்ஸ்டியூட்னு. இதை பார்த்து என்னென்னு நம்மளுக்கு ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் நம்ம வளர்த்துக்கணும், ஃப்யூச்சரில் நம்மளுக்குன்னு ஒரு ஸ்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்து ஜாயின் பண்ணேன். மெட்ராஸ் மெக்கானிக்கல் இன்ஸ்டியூட்டில் வந்து நான் 2023 வந்து ஜாயின் பண்ணேன். என் பேட்ச்சு 17வது பேட்ச்சு. இப்போ வந்து 2025 7 10 இதில் தான் வந்து எனக்கு எக்ஸாமு முடிஞ்சுது. இது நான் ஃப்யூச்சரில் வந்து எனக்கு வந்து இப்போது இங்கே வந்து நான் ஸ்கில் டெவலப்மெண்ட்டு அப்படின்றது வந்து பேட்ரி பேக்கு, இவி, ஐஸ் இன்ஜின், எக்ஸ்ட்ரா எலக்ட்ரானிக்ஸ் ஓரளவுக்கு தெரியும். இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன். இங்கே வந்து அடுத்து எனக்கு ஃப்யூச்சர் அப்படின்றதுனால நான் இவி மேல் தான் நான் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இவி பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் நான். இப்போ வந்து எங்களுக்கு நல்லாவே கொஞ்சம் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அதாவது எங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண டைம் கொடுத்தோம். பட் அதில் சொதப்புனது நான் தான். ப்ராக்டிஸில் சொதப்புனது கொஞ்சம் நான் தான். அது உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. என்ன வண்டி பிராக்டிஸ் பண்ணீங்க? ஹோண்டா NXG சார். என்ன மாடல் வண்டி அது? 2015 நினைக்கிறேன் சார். 2015 BS6 BS4 சார். BS4 கார்பன் டைப்பா ஃபீல்ட் டைப்பா? கார்பன் டைப் சார். கார்பன் டைப். ஓகே. இப்போ அது நீங்க டெஸ்ட் உங்களுடைய பிராக்டிகல் டெஸ்ட் டேட் என்ன? ப்ராக்டிகல் டெஸ்ட் டேட் வந்து 7/10/2025 சார். டைமிங் எவ்வளோ இருந்து கொடுத்தாங்க? என் டைமிங் வந்து காலைல 9 மணிலேருந்து மதியானம் 1 மணி வரைக்கும் கொடுத்துருந்தாங்க சார். 4 மணி நேரம் டைமிங் கொடுத்துருந்தாங்க. 2 மணி நேரம் டிஸ்மேண்டல், 2 மணி நேரம் மேண்டலிங் பண்ணிருந்தேன் சார். நீங்கள் பண்ணிட்டீங்களா? பட் நான் வந்து 4 மணி நேரத்துக்குள்ளே முடிக்கலான்னு பார்த்தேன். ஆனால் என்னோடய டைமிங் வந்து 4 மணி நேரம் ஆகிடுச்சு. எந்த வண்டி நம்ம ப்ராக்டிக்கல் பண்ணுறோமோ அந்த வண்டியை வந்து நான் ஒரு பிளான் பண்ணி வச்சுக்கணும். நம்ம எப்படின்னா நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கணும், எங்கேருந்து முடிக்கணுன்றது அது ஒரு பிளானிங் நம்மளுக்கு ஒரு பக்காவாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நான் பெயிண்டிங் கிட்லாம் கழட்டிட்டு, சீட்லாம் கழட்டிட்டு, அப்புறம் பேக் வீல் ஆரம்பிச்சுட்டு இன்ஜின் பெட் டவுன் பண்ணிட்டு, இன்ஜின் பெட் டவுன் பண்ணி வச்சு ஃபுல்லாக ஃப்ரேம் மட்டும் தனியாக நிற்க வச்சிட்டேன். ஒயரிங்லாம் கழட்டி ஃப்ரேம் மட்டும் தனியாக நிற்க வச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒயரிங்லாம் திரும்ப ஃப்ரேமில் அசம்பிள் பண்ணி பெயிண்டிங் கிட்டு ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் எல்லாம் அசம்பிள் பண்ணி வச்சுட்டு வண்டியை தனியாக வச்சுட்டு இன்ஜினை தனியாக பிரித்து இன்ஜினை டிஸ்மேண்டல் பண்ணி மேண்டல் பண்ணி வண்டியில் பெட் ஏற்றி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சார். ஃபஸ்ட்டு இருந்ததோட இப்போ வந்து எங்களுக்கு நல்லாவே கொஞ்சம் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. மற்றபடி எங்களுக்கு எவ்வளோ தூரம் கன்க்ராட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணு, நல்லா வருவேன், உனக்கு ஃப்யூச்சரில் நாங்கள் எதாவது நாங்கள் சப்போர்ட்டாக இருக்கோம், எந்த விஷயம் தான் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு இன்ஸ்டியூட் எங்களுக்கு இப்போ வரைக்கும் நிற்கிறாங்க. ஃப்யூச்சரில் நிற்கிறாங்க நான் நம்புகிறேன். தேங்க்யூ MMI.